கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசங்களின் க்ஷேமத்தையும் நம் ஜனங்களின் நலனையும் விரும்புகிற தேவன். ஆகவே தான் நாம் தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே தேவன் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு இதனால் என்ன பலன் என்று ஒரு கேள்வி நமக்கு வருவது சகஜம்தான். இந்த வசனம் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறது. அதாவது நாம் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் சண்டை இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண முடியும். நாம் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ராஜாக்களுக்காக ஜெபிப்பதினால் ஒரு அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசங்களின் ஜனங்களை பாருங்கள், எவ்வளவாக வேதனைப்படுகிறார்கள். சமாதானம் கூட இல்லை அவர்களுக்கு. தங்கள் சொந்த நாட்டிலே கூட இருக்க முடியாதவர்கள் எத்தனை பேர்கள், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள் எத்தனை பேர்கள். எப்பொழுது அவர்கள் உயிர் போகுமோ என்ற பயம். சரியான சாப்பாடு இல்லை, தங்க பாதுகாப்பான இடமில்லை. இப்படியாக பலவிதமான வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாம் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண முடியும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். எதற்கென்றால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 5-6 வசனங்களிலே சொல்லுகிறார், இப்பொழுது நீ நகரமெங்கும் உருவப்போய் எல்லாரையும் வெட்டு, குழந்தைகள், வாலிபர், ஸ்திரீகள் எல்லாரையும் வெட்டி போடு. ஆனால் என் அடையாளம் போட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டே போகாது அப்படின்னு சொல்றார். இதிலிருந்து நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது தீங்கின் நாட்களிலே, தேவனுடைய கோபத்தின் நாட்களிலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் தேசத்திற்காக ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு தேசத்தின் அருவருப்புகளின் நிமித்தம் அழும் பொழுது தேவன் நம்முடைய நெற்றியிலே அடையாளம் போட்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம். எதற்காக என்றால் தீங்கு நாளில் அது நம்மை காப்பாற்றப்படுத்தின விசேஷம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. 5ஆம் முத்திரையை தேவதூதன் உடைத்த பொழுது, அதாவது 5ஆம் தூதன் எக்காலம் ஊதின பொழுது அங்கே பூமியின் மேல் வந்து சேதப்படுத்த உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தேவனுடைய முத்திரையை தரித்த நெற்றிகளில் தரித்த ஒருவரையும் சேதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேசத்திற்காக ஜெபிப்பதனால் இவ்வுலகத்தில் அமைதலான ஜீவனம் பண்ண முடியும். மற்றும் தேவனுடைய கோபத்தின் நாளிலும் நாம் விடுவிக்கப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தேசத்திற்காக ஜெபித்து இந்த உலகத்தில் அமைதலான ஜீவனம் பண்ணும்படியாகும். தேவனுடைய கோபாக்கினைக்கு விலக்கி பாதுகாக்கப்படும். உடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் காணப்படும். கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.